ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் உள்ள சிங்ஹோல் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் இன்று அதிகாலை 2 தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை டைவர்ஸ் இறங்கினர். ஆனால் சுமார் அரை மணி நேரம் கழித்து குப்பைகள் சூழ்ந்த சுவர் அவர்களை தடுத்ததால் மீண்டும் மேல் எழும்பினர். நேற்று இரவு அந்த மாது மூழ்கிய இடம் மற்றும் விஸ்மா யாக்கின் ஆகிய இரண்டிலும் 2 நீர் ட்ரம் வெளியீட்டு சோதனைகள் நடத்தப்பட்ட பின்னர் மூழ்கிய இடத்திலிருந்து சுமார் 44 மீட்டர் தொலைவில் அடைப்பு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே நீர்மட்டத்தை 1.5 மீட்டரிலிருந்து 0.8 மீட்டராக குறைப்பதற்காக குழு ஒரு பகுதியை சீல் வைத்து உள் வரவை திருப்பிய பிறகு இன்று காலை டைவ் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு 11:20 மணி அளவில் அந்த இடத்தில் மூழ்கிய குப்பைகளை அகற்ற கிரேனும் சாக்கடை கால்வாயிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு அதிக சக்தி கொண்ட பம்புகளும் பயன்படுத்தப்பட்டன. வலுவான நீரோட்டங்கள் அடைப்பை அடைவதை கடினமாக்கும். அதேவேளையில் சேனலில் உள்ள பாறைகள் மற்றும் மணல் உள்ளிட்ட பிற சவால்களை டைவர்ஸ் எதிர்கொண்டதாகவும் தேடல் குழு உறுப்பினர்கள் தெரிவித்தனர். MRSM எனப்படும் பெசூட் கோத்தாபுத்ரா மாரா ஜூனியர் அறிவியல் கல்லூரியில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 4 தங்கும் அறைகள் எரிந்து நாசமானது. அனைத்து மாணவர்களும் பாதுகாப்பாக கட்டிடத்தை விட்டு வெளியேறியதாகவும் அவர்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுதியின் முதல் தளத்தில் உள்ள 4 அறைகளில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் சம்பவம் நடந்தபோது பள்ளி பகுதியில் இருந்த 58 ஆண் மாணவர்கள் கட்டிடத்தில் இருந்ததாகவும் பெசூட் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் முகமது அஸ்ருல் இசாம் ஜுல்கிஃப்லி தெரிவித்தார். கோத்தகினபாலு ஜலான் லப்பாங்கான் தெர்பாங் அந்தாரா பங்சா பகுதியில் இன்று அதிகாலை 3 வாகனங்கள் மோதிய விபத்தில் கார் தீப்பிடித்து எரிந்ததில் 2 உயிரிழந்தனர். இது தொடர்பாக பலியானவர்களின் அடையாளம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று கோத்தகினபாலு தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஆடின் கிலு தெரிவித்தார். அதிகாலை 2:30 மணியளவில் அவசர அழைப்பு வந்ததாகவும் 5 நிமிடங்களுக்கு பிறகு தீ அணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாகவும் அவர் கூறினார். தீயை அணைத்த பின்னரே அவர்களால் கருகிய உடல்களை மீட்க முடிந்தது என்று அவர் குறிப்பிட்டார். விபத்தில் சிக்கிய மற்ற 2 வாகனங்களின் ஓட்டுநர்கள் மேலும் 2 பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறிய காயங்கள் மட்டுமே ஏற்பட்டதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். டத்தாரான் புத்ராஜயாவில் 2024ஆம் ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தில் 17,000க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள், 59 குழுக்கள், 24 அணிவகுப்பு இசைக்குழுக்கள் மற்றும் 439 இராணுவ உடைமைகள் அடங்கிய அணிவகுப்பு மற்றும் ஊர்வலம் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு அணிவகுப்பின் சிறப்பு அம்சமாக தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு தலைமையிலான மலேசியா மடானி சமூக குழு உள்ளது. 800 பங்கேற்பாளர்கள் கொண்ட அணிவகுப்பில் மிக நீளமான இந்த குழு பாரம்பரிய உடை, அணிகலன்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை கொண்டுள்ளது. முதன்முறையாக அரசு மலேசிய காவல்துறை அணிவகுப்பு தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தலைமையில் நடைபெற உள்ளது. மேலும் வழக்கம் போல் ஜெட் விமானங்களை கொண்ட விமான கண்காட்சியும் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக 250 மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்கள் போர் செயல்திறனை வழங்குவார்கள். பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் சூச்சி ரஸ்வா என்ற நடன நிகழ்ச்சியுடன் கொண்டாட்டங்கள் நிறைவடையும். கொம்பா பண்டார் தாசே புத்ரி சாலையில் காவல்துறையினர் 3 ஆடவர்களை கைது செய்யும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கொம்பாக் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நூர் அரிஃபின் நாசிர் விளக்கமளித்துள்ளார். பண்டார் தாசே புத்ரி சாலையில் போக்குவரத்து சோதனையில் வாகனத்தை நிறுத்தாமல் அபாயகரமாக வாகனத்தை செலுத்தியதற்காக ரோந்து பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் வாகனத்தை சுற்றி வளைத்து சோதனையிட்டதில் வாகனத்தில் இருந்த 3 ஆடவர்களும் தப்பிக்க முயன்ற நிலையில் அவர்களை கைது செய்ததாக தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரும் 17 வயதினர் என்றும் வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லாதது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.